ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், ரம்ஜான் வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்மளுக்கு பர்ச்சேசிங் ஸோ எல்லாமே இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்மளுக்கு மெஹந்தியும் இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அஸ்பீக்கும் நம்ம வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கடையில் வாங்கி அந்த கெமிக்கல் கோன் வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நானே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹென்னா பவுடர் வந்து BAQ குவாலிட்டி 3 ஃபில்டருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 3 அண்ட் 5 ஃபில்டரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிங்கரில் எடுத்து ரப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதோடைய கன்சிஸ்டன்சி தெரியும். ஸோ சாஃப்டாக இருக்குங்க, எந்த ஒரு கட்டி கட்டியாகவும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது குட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். தென் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பீக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஓகே, எல்லாருக்குமே நம்ம இந்த வாட்டி நம்ம ஆர்கானிக் ஹென்னாவே வைக்கலாம். ஸோ கெமிக்கல் கோன் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வருஷம் வருஷம் பக்கத்து வீட்டில் இருந்தும் என்கிட்ட வந்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்க குவான்டிட்டி வந்து 40 கிராம்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம சுகரும் ஆயிலும் எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோங்க. இப்போ வந்து நீங்கள் 40 கிராம் நான் வந்து இப்போ ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து சுகர் வந்து 12 to 13 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சுகர் வந்து நீங்கள் கிறிஸ்டல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, பவுட்ரு சுகர் ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம டை ரிலீஸ் பண்ணும்போதே அது வந்து நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு ஸ்டெயின் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் சுகர் வந்து இந்த வீடியோவில் வந்து 11 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 கிராம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தப்பு இல்லை. ஸோ ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8 hours 10 hours டை ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 4 hours அந்த மாதிரி டை ரிலீஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் ஈக்குவல் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணணுன்றதும் அவசியம் கிடையாது. நார்மல் நீங்கள் கோகோனட் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காது. பட் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஈக்குவல் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃப்ளோ கிடைக்குதோ அதே ஃப்ளோ தான் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆயிலில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. க்ளோவ் ஆயில் இருக்குது, ட்ரீ ஆயில் இருக்குது, ப்ரைடல் பிளெண்ட் ஆயில் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஈக்குவல் ஆயில். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே நம்மளுக்கு ஏற்ற ஸ்டெயின் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆயில் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னா, அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தாலே அந்த பபிள்ஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ நார்மலாக நம்ம ஷேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு ஆயில் அதே மாதிரியே வந்து நிற்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து எந்த ஒரு அளவும் இல்லைங்க, தேவையான அளவு தான். ஸோ ரொம்ப நம்ம தண்ணியாக ஆக்கிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த மெஹந்தியை நம்ம விடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து பீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம நிறையா இப்போ மேக் பண்ணுறோன்னா தான் பீட்டர் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் ஒரு கொஞ்சோண்டு தான் செய்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கையால் பீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் இது பண்ணியிருக்க மாட்டேன். பட் நான் சொல்கிறேன், நம்ம ஸ்பேக்டுலா வச்சு இது பார்ட்டிஷனாக பிரித்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அப்புறமா நீங்கள் ஒரு ஏர் டைட்டனர் பாக்ஸ்லேயோ எனக்கு காற்று போகாத அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்கு நடுவில் இது ஓகே ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு எந்த ஒரு செக்கும் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 8 to 10 hours வந்து நம்ம டை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ டை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணியோ இது ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணாதீங்க. ஸோ அது அப்படியே 8 to 10 ஹவர்ஸ்னால் அது அப்படியே 8 to 10 ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா மேலே. பட் நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணும்போது லைட் க்ரீனில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலே இது நல்லா டை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்டெயின் கொடுக்குற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். பட் இது வந்து இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. உங்களால் எவ்வளோ பீட் பண்ண முடியுதோ அவ்வளோ பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு குட் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் நான் பண்ணியிருக்க மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு நீங்கள் ஸ்பேக்டுலா யூஸ் பண்ணலாம், நம்ம ஏதாச்சும் கரண்டி யூஸ் பண்ணலாமா, ஸ்பூன் யூஸ் பண்ணலாமா, தப்பே இல்லைங்க, யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்பேக்டுலாவில் வந்து மெஹந்தி வந்து நம்மளுக்கு ஒட்டாதுங்க.
ஸோ இதுவே நம்ம ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ நம்ம பிளெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்படியே கொஞ்சோண்டு அப்படியே அந்த கரண்டிலே ஒட்டிக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த தொல்லைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில் நான் பண்ண மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. நம்ம ஸ்பேச்சுலாவில் எடுக்கும்போதே இந்த கோன் வந்து நல்லா கரைஞ்சி விழுகணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். தென் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரியும் செக் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸில் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண கோனை வந்து எடுத்திங்கன்னா கம்பி பதத்தில் வரணும். ஸோ அப்படி வந்தாலுமே இது நல்ல ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இந்தமாரி ஒரு கிளாஸோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக்கும் இந்தமாரி கிளாஸே ஓகே. ஸோ எடுத்து நம்ம வந்து இந்த ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோவில் பண்ண மாதிரியே பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, டைரெக்டாக நம்ம ஏன் கோன் ஷீட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணாமல் நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னா, ஸோ இதில் வந்து பபுள்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த பபுள்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் நம்மளை மெஹந்தி போடும்போது ஒரு குட் ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். எல்லா கோனுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம சின்னதாக மேல் பகுதியை ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா இழுக்கணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுடைய ஃபுல் வலுவும் கொடுத்து இழுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்துக்கோங்க. தென் நீங்கள் வந்து ஆர்கானிக் ஹென்னா நீங்கள் கையில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை தண்ணி வச்சு கழுவவே கூடாதுங்க. ஸோ கையால் தான் அப்படியே நம்ம உதிரியாக எடுக்கணுமே தவிர வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் வந்து செலோடேப் டிஸ்பென்சர் வந்து ஸ்மால் சைஸ் வாங்கிட்டேங்க. பட் அது வாங்காதீங்க. பிகினருக்கு ஓகே. பட் நம்மளுக்கு வந்து நிறையா டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும்போது பெரிய செலோடேப் டிஸ்பென்சர் வாங்கிக்கோங்க. அதுதான் யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நான் 0.48 பின் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் கோன் வந்து இதில் ஆட் பண்ணலை. பட் எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இதேமாரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டை விரல் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம என்ன பின் அளவு கொடுத்துருக்கோமோ அந்த அளவு இருக்கணும். ஸோ நம்ம அதை இழுக்கும்போது வரணுங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அங்கங்கே டேப் சீல் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மேக் பண்ண கோனை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாய்.